அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக 3000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க வேண்டும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோரிக்கை வைத்து நரேந்திர மோடி அவர்களுக்கு 10,000 தபால் அட்டைகளை அனுப்புகின்ற போராட்டத்தை இன்று நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். கடந்த 10 ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் 24,821 பேர் மட்டுமே தாய்மொழியாக கொண்ட சமஸ்கிருதத்திற்கு 2,869 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் மத்திய அரசு. இந்தியாவில் 52 கோடி பேர் பேசுகின்ற தாய்மொழியாக கொண்ட இந்திக்கு அதைவிட மிக மிக குறைவாக 646 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்தியையும் கூட புறக்கணித்துவிட்டு இந்தியாவில் இருக்கின்ற 135 கோடி மக்கள் பேசுகின்ற அனைத்து தாய்மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு ஒரு சிலர் மட்டுமே பேசுகின்ற சமஸ்கிருதத்தை இந்தியாவிலே வளர்த்தெடுக்க இன்றைக்கு இருக்கக்கூடிய நரேந்திர மோடி தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி துடிக்கின்றது. இதனுடைய நோக்கம் அடுத்த 50 ஆண்டுகளில் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது, ஒட்டுமொத்தமாக அனைத்து மொழிகளும் அழிந்து போய்விடும். இந்த அபாயகரமான திட்டத்தோடு இன்றைக்கு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் கேள்வி கேட்கின்றோம். சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் தொடங்குவதற்கு பல வருடங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்ட இந்தி கல்வி நிறுவனங்களுக்கு கூட ஒதுக்காத நிதியை சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்கி சமஸ்கிருதத்தை இந்தியாவின் மொழியாக இந்த அரசாங்கம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இப்படியே விட்டால் இந்தியாவில் எந்த மொழியும் இருக்காது, யாருடைய அனைத்து தாய்மொழிகளும் அழிக்கப்பட்டுவிடும். இந்த அபாயகரமான செய்தியை தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கின்றது. நாங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டம் வாயிலாக ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே எந்தெந்த மொழிக்கு எவ்வளவு நிதி மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை நாங்கள் கேட்டறிந்தோம். அதிர்ச்சிகரமான தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது. இந்தியை விட இந்த நாட்டிலே அதிக மக்கள் பேசுகின்ற 8 கோடி தமிழ் மக்கள் பேசுகின்ற தமிழ் மொழிக்கு கடந்த 10 ஆண்டுகளில் 100 கோடி மட்டுமே ஒதுக்கி இருக்கிறார்கள். இது தமிழ் மொழியை புறக்கணிப்பது என்று நாங்கள் கருதுகின்றோம். தமிழ் மொழியை மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளையும் புறக்கணித்துவிட்டு சமஸ்கிருதம் மட்டும்தான் எதிர்காலத்தில் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும் என்று இந்தியாவுடைய பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி கருதுகிறார். இதை முறியடிப்பது எங்கள் நோக்கம். அனைத்து மொழிகளுக்கும், தமிழ் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும், இந்தியாவை அடிப்படையாக கொண்டு தாய்மொழியாக கொண்டு இருக்கின்ற அனைத்து மொழிகளுக்கும் சரிசமமாக நிதி ஒதுக்க வேண்டும். எந்த தாய்மொழி பேசுகின்ற மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு அந்தந்த மொழிக்கு நீங்கள் நிதி ஒதுக்கி அந்தந்த மொழிகளினுடைய வளர்ச்சிக்கு மத்திய அரசாங்கம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நாங்கள் இந்த பிரச்சனையை கோவையிலே தொடங்கி இருக்கின்றோம். இது கோவைக்கான செய்தி மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கான செய்தி மட்டுமல்ல, அகில இந்தியாவிற்கான செய்தியை கோவையிலே இருந்து நாங்கள் தருகின்றோம். ஏனென்றால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளும் புறக்கணிக்கப்படுகிறது என்ற தகவலை நாங்கள் இந்த நாட்டிற்கு சொல்லியாக வேண்டும். அதை மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது.